அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 30/3/2024. ஸோ நெக்ஸ்ட் வீக், அதாவது 1லேருந்து 4 வரைக்கும் இந்த வீக்குக்கான ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கோட ப்ரெடிக்ஷன். ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் நல்ல ஒரு ரேலி வந்துச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே ரிவர்சல் ஆச்சு. ஆனால் ஒரு ஹேமர் ஃபாலோட் பை ஏ க்ரீன் கேண்டில். ஸோ நிஃப்டியில் இந்த மாதிரி நல்லா மேலே போயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் தான் போட்டிருக்கு. இது ரெண்டுமே என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, முதல்ல நம்ம நிஃப்டியில் பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட் லைன்லேருந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இப்போது ஒரு புல்லிஷான ஒரு மொமெண்டமில் இருக்குது. மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதர் கன்சால்டேட் ஆகணும், அப்படிலாம் மேலே போகணும். இது ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஃபர்தராக ஒரு பெரிய டவுன் சைட் ஃபால் வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் இருக்குல்லங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 500 வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக் பக்கத்தில் போயிட்டு ஒரு நல்ல ரிவர்சல் வந்துருச்சு. சப்போஸ் அந்த ரிவர்சலும் வரல அப்படின்னா இதை வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் அந்த ரிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து வெறித்தனமாக கீழே விழுந்துச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே இங்கே எடுத்துகிட்டு வரேன். அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் இது வந்து ஒரு 450க்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தாலே நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து மேலே தாங்க போகுது, கன்சாலிடேஷன் கூட பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போதைக்கு ரெண்டு அவுட்கம்மே பாசிபிள் தான். எதர் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகணும், அப்படி இல்லைனா மேலே போகணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி அவன் மேலே போகலை. அதே மாதிரி இப்போ நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி புல்லிஷாகவும் கிடையாது. ஸோ எப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுறான் அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டுறானோ, இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனுமே தாண்டினதுக்கப்புறம் தான் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறவன் புல்லிஷ் ஆவான். அது வரைக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா எதர் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை எந்த நேரம் வேணாலுமே இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துப்பேன் நான். ஸோ பேங்க் நிஃப்டி அளவுக்கு புல்லிஷாக இல்லைனாலுமே இவனுமே as per the price action பாசிட்டிவாக தான் இருக்கான். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எதர் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அடுத்து வந்து நம்ம வந்து FIDA டேட்டாவை வந்து பார்த்துருவோம். போன வாரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ போன வாரம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 25ஆம் மேலே பார்க்கணும். ஸோ 25னா ஓகே, 25 லீவாக இருந்துச்சு. ஸோ இந்த 3 நாள் தான். இந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா FIஐயும் சரி DIஐயும் சரி ரெண்டு பேருமே பையிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் மேலே வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே பையிங்கில் இருந்தாங்க அப்படின்னா தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் அஸ் டு பி பியரிஷ். அதனால் நம்ம சென்டிமெண்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக போயிடணும். பட் எலெக்ஷன் இருக்குது, அது ஒரே ஒரு விஷயந்தான். எலெக்ஷன் அப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது அப்படின்னா ஆளும் கட்சி தான் வின் பண்ண போகுது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இன்கேஸ் அது மாறக்கூடிய பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 10-20% கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எலெக்ஷன் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. வழக்கமாக எலெக்ஷன் அப்போ விக்ஸும் வெறித்தனமாக அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 12.8 தான் இருக்குது. ஸோ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து 25-30 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதில் பாதி கூட இல்லையே, கொஞ்ச நாச்சும் கருணை காட்டுறா, மனசாட்சியோட நடந்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மார்க்கெட் இந்த மாதிரி தாங்க பிஹேவ் பண்ணும். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிவட் பாயிண்ட் கால்குலேஷனுக்கு போயிடலாம். எஸ், நம்ம வந்து நிஃப்டியில் வந்து அடுத்த வாரம் வரப்போகிற CPR லைன் வந்து பிளாட் பண்ணிட்டோம். அண்டு வீக்லி CPR இதை வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து CPR. ஸோ இந்த வாரம் வரப்போகிற CPR வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் CPR தான் வரப்போகுது. போன வாரம் ஒரு டிசெண்டிங் CPR வந்துருந்துச்சு. அதுலேருந்து ப்ரைஸ் நல்லா கிட்டத்தட்ட மேலே வந்து R2 வரைக்கும் போய் ரிவர்ஸ் ஆகி R1 க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா CPR விட்டு ப்ரைஸ் ரொம்ப மேலே போனதுனால உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் CPR ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து CPRக்கு மேலே தான் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் கேப்பப்பாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா CPRக்கு மேலேயே தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எதர் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கு இல்லை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷனாக இருக்குது. ரெண்டாவது, ப்ரைஸ் வந்து இந்த R1 தாண்டுது அப்படின்னா அது வரைக்குமே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து இந்த ஆல் டைம் ஹைலாம் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா R1 தாண்டி மேலே போதோ அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து புல்லிஷ் அப்படிங்கிறது அர்த்தம். அது வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சைட்வேஸ் வியூவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் ஃபால் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலுமே கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து S1 கிட்ட, அதாவது இந்த 22,000 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பை அண்ட் டிப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியில் போயிடுவோம். ஸோ நிஃப்டியில் வந்து சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு. பட் CPR மட்டும் பார்த்திங்கன்னா
நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நேரோவாக வந்திருக்கு. இது மீடியம் சிபிஆர் தான், பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேரோவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் வந்துருந்துச்சு. அதுலேருந்து ப்ரைஸ் நல்லா ட்ரெண்ட் ஆகி மேலே போச்சு. நிஃப்டியில் பாருங்கள் ப்ரைஸ் R2 வரைக்கும் போயிருந்துச்சு மேலே. ஆனால் பேங்க் நிஃப்டியில் R1 கிட்ட இருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து அவ்வளோ புல்லிஷாக இல்லை. நம்ம முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் பார்த்துருந்தோம், சிபிஆரும் அதே தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா சிபிஆர் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் தான். ஸோ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதே மாதிரி அப்படி இருந்தாலுமே பாருங்கள், ப்ரைஸ் வந்து R1 கிட்ட போயிடுச்சா, சிபிஆர்லேருந்து மேலே போயிடுச்சா, அப்போ வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். நம்ம நிஃப்டியில் சொன்ன சேம் அதே கான்செப்ட் தான். மேலே R1 ஆனால் இந்த 47,500 அப்படிங்கிற லெவலை தாண்டுற வரைக்குமே வந்து ஒரு சைட்வேஸ் வியூவை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் புல்லிஷ் ஆகி ஒரு அடுத்த பிவட்டான R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் R1 வரைக்கும் தான் போயிருக்கேன். ஸோ தாண்டினா அடுத்து R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 48,000 ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஃபால் வந்துச்சுனாலுமே கண்டிப்பாக இந்த 46,600ங்கிற லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியுமே பை அண்ட் டிப் அதே சேம் சென்டிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எய்தர் மேலே போகணும், அப்படி இல்லைனா கன்சால்டேட் ஆகணும். இன்கேஸ் ஆஃப் ஃபால் வந்தாலுமே கண்டிப்பாக அது வந்து பை ஆகி மேலே போயிடும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து நமக்கு ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடணும். ஏன்னா ஈவெண்ட்டை பொறுத்துமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் பெரிய மாற்றங்கள் நடக்கலாம், கேப் டவுன்லாம் வரும். ஸோ அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஃப்ரம் இங்கேருந்து ஏப்ரல் வரைக்கும் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி, சாட்டர்டே வேணாம், மண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஈஸ்டருக்கான ஹாலிடே இருக்குது. யூரோப்லாம் வந்து லீவு போல், ஆனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து லீவ் கிடையாது. அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா தான். பட் வந்து ஒரு பெரிய ஒரு 300-400 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டியில் கேப் அப், இல்லை ஒரு 100-200 பாயிண்ட் கேப் அப் அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் ஸ்டில் இது ஒரு முக்கியமான டேட்டா தான். ஆனால் இந்த டேட்டாவுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜாப்ஸ் டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை கிட்டத்தட்ட ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான டேட்டா வந்துச்சு. அந்த டேட்டாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. அவன் வந்து மேலே தான் போயிருக்கிறான். விச் மீன்ஸ் பெரிய எதுவும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறத நினைக்கிறேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் ஓப்பனிங் டியூஸ்டே அன்றைக்கி நைட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஓப்பனிங் டேட்டா இருக்குது. இது கொஞ்சம் முக்கியமான டேட்டா தான். அதே மாதிரி வெனஸ்டே அன்றைக்கி நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெரம் பவுல் வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் முக்கியமான டேட்டா தான். ஆனால் இந்த டேட்டாவுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹியூஜ் கேப் அப் ஆர் ஹியூஜ் கேப் டவுனுக்கு பாசிபிலிட்டிங்கிறது கிடையாது. இந்த டேட்டாக்கெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக ஏற்றி இறக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கேப் அப் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 பாயிண்ட் அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஆகாது, ஆச்சுனாலுமே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறையா டேட்டாஸ் இருக்குது. அதையும் வந்து தெரிஞ்சுக்கு தான் ஆகணும். ஃப்ரைடே அன்றைக்கி ஆல்ரெடி ஜெரம் பவுல் வந்து பேசிட்டாப்படி. பேசினதுக்கப்புறம் தான் வந்து இவன் மேலே போயிருக்கிறான். ஃப்ரைடே பேசின அவர் திருப்பி வந்து எப்போ பேசுகிறாருன்னா, புதன்கிழமை அன்றைக்கி நைட்டு பேசுகிறாரு. அதுக்குள்ளே அவர் மாற்றி பேசிடுவாரா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அதுக்கும். ஏன்னா இங்கே வேறு இந்த டேட்டாலாம் வந்திருக்கு. நான் முன்னாடி ஒரு டேட்டா வந்துச்சுங்க, அதுக்கு வந்து நான் பாசிட்டிவான வியூ கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து போச்சு. அதனால் இந்த 3 ரேட் கட்டை வந்து நம்ம ஒரு 2 ரேட் கட்டாக குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடும். பெரிய கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டேட்டாவோட வீக்காக தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அதனால் வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் வர டேட்டாவை மேலே கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. இது மேபி பாசிபிளி ஒரு 5% வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு மோர் தென் 100 பாயிண்ட் கேப் அப் ஆர் கேப் டவுன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அடுத்த வாரத்துக்கான அனாலிசிஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா வியூவர்ஸை நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.